என் பேர் பிரியா. நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு வந்து வயசு 34 ஆகுது. என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 114 கிலோ. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே இவ்வளோ வெயிட்ல தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷமா குழந்தை இல்லை. நிறைய குழந்தைகள் வந்து நிறைய இஷ்யூஸ் ஆச்சு, நிறைய அபார்ஷன்ஸ் ஆச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வெயிட் இருக்கனால எனக்கு வந்து சுகரும் வந்துருச்சு. சுகர் வரனால நிறைய குழந்தைகள் அபார்ஷன் ஆயிடுச்சு. நிறைய பிரச்சனைகள், பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் இப்படி இருக்கீங்க, அப்படி பண்ணுங்க, உடம்புல இப்படி இருக்கீங்க, நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருக்காங்க. சரி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு யூஸும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் எனக்கு 2 குழந்தைகள் பிறந்துட்டாங்க. 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுல வந்து ஹெர்னியா பிரச்சனை வந்துருச்சு. அதுவே வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. சரி, குழந்தைகளாம் சின்னதா இருக்காங்க, பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கறனால கொஞ்ச நாள் இதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம். இதை தள்ளி போடும்போது பார்த்தீங்கன்னா பித்தப்பையில வந்து கல்லு உருவாயிடுச்சு. இது இப்ப கொஞ்சம் 1 இயரா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின், வலி தாங்க முடியாத நிறைய பிரச்சனைகள். அதனால வந்து சென்னையில வந்து டாக்டர்ஸ் பார்த்தோம். நிறைய பேர் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஒவ்வொன்றா பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய தடவை ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு 2மே சிசேரியன். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு டாக்டர் சஜஷன் பண்ணாங்க. உடல் எடை குறைப்பு ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா நீங்க மறுபடியும் உங்களுக்கு வந்து வராதுன்னு சொன்னாங்க. அது சொல்லும்போது என்ன பார்த்தீங்கன்னா, உடல் எடை ஆப்ரேஷன் பண்ணா நீங்க லைஃப் லாங்கா இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பெரிய அது பயப்படுற மாதிரி விஷயமா சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா உன்னால எல்லாம் இருக்க முடியாது, நீ வந்து நல்லா சாப்பிட்றவ, நீ என்ன சாப்பிட முடியாது, நம்மளுக்கு இந்த உடல் எடை குறைப்பு ஆப்ரேஷன் வேண்டாம், நம்ம வந்து பித்தப்பைக்கும் ஹெர்னியாவுக்கு மட்டும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னுமே சில டாக்டர்ஸ் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி எந்த டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியே சொன்னாங்க. அப்ப வந்து எங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்க, நீங்க கோயம்புத்தூர் போங்க, அங்க வந்து பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பாலமுருகன் ஒருத்தர் இருப்பாரு, நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு தேவையானதை செய்வாரு, நீங்க போய் பாருங்கன்னு மட்டும் சொல்லி கொடுத்துட்டாங்க. நாங்களும் சரின்னு அங்க சென்னையில இருந்து கிளம்பி எந்த ஒரு இதுவும் இல்லாம கோயம்புத்தூர் வந்துட்டோம். சரி, நம்ம ஹெர்னியாவும் பித்தப்பை மட்டும் பண்ணிட்டு போயிடலாம், அதுக்காக தான் நம்மளை அனுப்பியிருக்காங்க, அது மட்டும் பண்ணிக்கலாம் சொல்லி நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு சேரை பார்த்தோம். பார்க்கும்போது சரி, எங்களுக்கு பித்தப்பை இருக்கு, ஹெர்னியா பிரச்சனை இருக்கு, 1 இயரா இவ்வளோ பெயின் இருக்குன்னு சொன்னோம். சார் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்ததுக்கு காரணமே வெயிட்டுனாலதான், அப்ப வந்து நீங்க வந்து வெயிட்டை கம்மி பண்ணும். அது வந்து இப்ப நீங்க வந்து வெயிட் கம்மி பண்ணீங்கன்னா மாசம் 1 கிலோ அப்படிதான் கம்மி ஆகும், உங்களுக்கு கம்மி ஆகாது. சுகரும் இவ்வளவு 10 வருஷமா உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, உடல் எடை குறைப்பு ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து சுகர் இருந்ததெல்லாம் குறைஞ்சிரும். உடல் எடை ஆப்ரேஷன் பண்ணாம ஹெர்னியா பண்ணீங்கன்னா நீங்க ஒரு வெயிட் தூக்கும் போதோ உட்காரும் போதோ மறுபடியும் ஹெர்னியா வரக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். மறுபடியும் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வந்துடும். அதனால உங்களுக்கு இதுதான் சொல்யூஷன், இதை நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. சார், எங்களுக்கு சென்னையிலேயே இது சொன்னாங்க. ஆனா அதுல எங்களுக்கு உண்டான பயத்தை நாங்க சொன்னோம். எங்க ஹஸ்பண்ட் வேண்டாம் சார், நீங்க இதை மட்டும் பண்ணி விடுங்க சார் கிட்ட சொன்னாங்க. சார் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணா உங்களுக்கு என்னென்ன நல்லது, அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவோம், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் வராது, லைஃப் லாங் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கறத வந்து சார் சொன்னாரு. அவர் சொன்ன விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, எக்ஸ்பிளைனா புரிஞ்சிச்சு. சரி, நம்ம இது பண்ணா இனி நம்மளுக்கு சுகரே இருக்காது, ஹெர்னியாவும் பித்தப்பை எல்லாமே சரியாயிடும், நம்மளுக்கு லைஃபே ஒரு சேஞ்ச் ஆயிடும், நம்மளும் நம்ம லைஃபை பார்க்கலாம், குழந்தைகளையும் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு எங்களுக்கு. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பயந்தாங்க. சார், அவங்க சாப்பிட்றவங்க, இவங்க சாப்பிடலாமா வேண்டாமான்னு சொல்லி சார் சொன்னாரு, அவங்க எல்லாமே சாப்பிடலாம், கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம், அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை, நீங்க தாராளமா பண்ணிக்கோங்கன்னாங்க. சரி, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்களும் எங்க அப்பா பெரியப்பாலாம் இருக்காங்க, அவங்ககிட்டயும் சொல்லிட்டோம். டேட்டும் குடிச்சிட்டாங்க. அப்பாமே எல்லா டெஸ்ட்டும் எடுத்து எங்களுக்கு செக்யூரா எங்களுக்கு புரிஞ்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சார் வந்து எங்களுக்கு கிளியரா பண்ணி விட்டாரு. எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி லேப்ராஸ்கோப்பில தான் பண்ணினாரு. 3 ஆப்ரேஷனே எங்க லேப்ராஸ்கோப்பில பண்ணி சூப்பரா பண்ணி விட்டாங்க. அது வந்து அவர் பண்றதை விட அவர் பேசுறதுலேயே மோட்டிவேஷன்ல வந்து ரொம்ப எனர்ஜி ஆயிடுச்சு. இப்ப வந்து எனக்கு 1 வீக் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி, இப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். அங்க வந்து ஒரு 3 டேஸ் ஹாஸ்பிட்டல், பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் இருந்தேன். 3 டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நாங்க சென்னைங்கனால சார் என்ன பண்ணாங்க, நீங்க 2 நாள் வெளியில தங்கி டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு செக்அப் பண்ணிட்டு நீங்க சென்னை போங்கன்னு சொன்னாங்க. சரி சார் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சார் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, அன்னை ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. சரி, நீங்க வந்து என் கண் பார்வையிலேயே இருங்க, நாங்க உங்களை வந்து நான் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க சென்னையில இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஹாஸ்பிட்டலே எங்களை தங்க வச்சு அவர் வந்து அப்பப்போ வந்து எங்களை வந்து மானிட்டர் பண்ணி எனக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க.
வந்து அது வந்து ரொம்ப எங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு. சார் வந்து நம்ம இவ்வளவு தூரம் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஆப்ரேஷன் பண்ண பயங்கிறது கொஞ்சம் கூட எனக்கு இல்லாமே போயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 114 கிலோ இருக்கும். நீங்க அடுத்த தடவை வரும்போது இவ்வளவு கம்மியாயிருவீங்க அப்படின்னு சொல்லுவ. அவர் பேசவே நம்ம இவ்வளவு கம்மியாயிட்டு வரணும் அப்படிங்கறது மட்டும்தான் எனக்கு உற்சாகமா இருக்கு. அந்த அளவுக்கு சார் உற்சாகம் கொடுத்திருக்காரு. சார் அடுத்த தடவை மீட் பண்ணும்போது சார் எதிர்பார்த்ததை விட இன்னுமே நிறைய வெயிட் லாஸ் பண்ணி ஒரு காட்டணும்னு ஒரு மோட்டிவேஷனோட இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து டாக்டர் பாலமுருகன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் டு பாலமுருகன் சார்.